மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். உங்கள் பலத்த கரவொலியோடு சுமையானதே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க கவிஞர் இனியவன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கினுடைய பணிவான வணக்கம். திருமணங்கள் நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கல்யாண பத்திரிக்கையை ஒழுங்கா அடிங்க. ஏன் இப்ப இந்த இவர் அடிக்கிற மாதிரி பத்திரிக்கை அடிக்கிறான்? நிகழும் பார்த்திபாண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தியருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். நெஞ்சிருக்கு வரையில சிவாஜி கணேசன் பாடுவார். இன்னைக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை அடித்து கொண்டு போனால் வாங்கி பார்த்துட்டு கல்யாணம் எத்தனை மணிக்கு எங்கே அப்படின்ட்டு இன்னைக்கு தலையை காட்டுற வேலை தான் செய்கிறானே ஒழிய எவன் வந்து கல்யாணத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறான். பெரிய பத்திரிக்கைலாம் இன்னைக்கு யாரும் அடிக்கிறது இல்லை. இல்லை, போன வாரம் எனக்கு ஒருத்தன் பத்திரிக்கை வச்சான். அந்த பத்திரிக்கையோட தலைப்பு என்னையா விசேஷம்? கல்யாணம். யாருப்பா மாப்பிள்ள? ராக்கி. யாருப்பா பொண்ணு? பப்பி. இப்படிக்கு ராக்கி வெர்சஸ் பப்பி. இதுனா கல்யாணமா இல்லை நாய்க்கு கல்யாணம் பண்ணுறீங்க? இல்லை, ஹரி பாலகிருஷ்ணன் வந்து பெரிய அறிவியல் அறிஞர், இஸ்ரோக்கெலாம் வேலைக்கு போகலாம் தம்பி. கேட்குறான், நாங்கள் தானே எழுந்து நடந்தால் சந்தோஷம் இல்லையா? நாங்களே டவுசர் போட்டுக்கிட்டா சந்தோஷம் இல்லையா? நாங்களே பொண்ணு பார்த்தா சந்தோஷம் இல்லையா? தம்பி, உனக்கு தெரிஞ்சுக்கோ, உனக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவன் நான். புரியுதா? நீ நல்லா கவனிச்சு பாரு. கல்யாணம் ஆன பெண்கள் இந்த 2 பக்கம் வகுடு எடுத்து நடுவில் போட்டு வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? எதுக்குன்னு நான் கேட்டேன் ஒரு அம்மாட்ட. எல்லாம் வைக்கிறாளுங்க, அதனால தான் நானும் வச்சுருக்கேன் அப்படின்னுச்சு. இன்னொரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்குக்கா கல்யாணத்துக்கு பிறகு இப்படி பொட்டை பெருசு பெருசாக வைக்கிறேன்னா, இதையும் வைக்கலைன்னா 5 வயசு சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே அலைகிறான், அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பொட்டை பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு இருக்கேன்னுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, பெரியவங்க சொல்கிறாங்க, வலது பக்க வகுடு பிறந்த வீடு, இடது பக்க வகுடு புகுந்த வீடு, 2 வீட்டுக்கும் மங்களத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் பெண்கள் அந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்க. ஒவ்வொரு சடங்குலையும் ஒரு பொருள் இருக்கியா அப்படின்னு உங்கள் கல்யாணம் சொல்லியிருக்காங்க. எப்படி ஏமாத்திருக்காங்க பாருங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது இது மாமியா இது மருமகம். 2 அடிச்சு சண்டை போட்டதுல புருஷங்காரன் சிந்திய ரத்த துளி தான் அந்த நடுவில் இருக்கிற சிவப்பு தடத்தை. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அது ஹைவேஸ் ரோடு மாதிரியே இருக்கும். இதுல வேற அவர் சொல்றாரு, நாங்களே தேடினா. முதல்ல தம்பி வானா தம்பி, உனக்கு தெரியாதுடா அப்பா, இந்த ஊர்ல தான் பொண்ணு எடுத்தேன், இந்த ஊர்ல தான் நான் படித்தேன், என் கூட ஒருத்தன் படித்தான், அவனை ஒரு நாள் அடித்தேன். திருவள்ளூர்காரங்க வித்தியாசமாக இருக்கணுங்க, திருப்பி அடிக்காமல் என்னையாட அடிக்கிற உன் வாழ்க்கை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி என்னை கட்டி கொடுத்தான். ஆனால் இன்ன நாள் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் நீங்கள் பண்ணுற கல்யாணத்தில் நீங்கள் வாடுறீங்களா? 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க சார், ரொம்ப முடியாமல் ஆஃபீஸில் ப்ரெஷர் எல்லாம் தாண்டி வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே வந்து வெறுத்து போய் ரிசைன்மெண்ட்டு போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தோடனே மூஞ்ச பார்த்தாலே பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கள் பசங்க நாங்கள் கட்டின அந்த தலைமுறை சொல்கிறேன். என்ன மூஞ்சி சரியில்லை, இஞ்சி துண்ண குரங்கு மாதிரியே இருக்குது, விடியா பார்த்துக்கலாம் விடியா பார்த்துக்கலான்ற ஒற்றை வார்த்தையை இன்றைக்கு இருக்கின்ற பெண்கள் சொல்கிறாங்களா இல்லை இன்றைக்கு பிள்ளைங்க சொல்கிறாங்களா? சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கல்யாணம் ஆனோன்னு எங்கள் 2 பேரும் நாங்கள் டீப்பாக லவ் பண்ணுறோம், பண்ணுங்கோ, வி ஆர் ஸ்டாண்டிங் த ஓன் லெக்ஸ். ஆமாம், நாங்களாம் பக்கத்து வீட்டுக்காரன் காலை வாங்கி வச்சு நின்றுக்கிறோம், நீங்கள் உங்கள் சொந்த காலிலே நில்லுங்கோ. அப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க, எனக்கும் அவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை. கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலன்னா ஃபிசிக்ஸ் படி இல்லை மேக்ஸ் படி. இதுக்கு ஒரு 3 பேர் சப்போர்ட் வேற. எனக்கு கல்யாணம் நடக்கும் போதெல்லாம் கேமராமேன் இருந்தாங்க, ஒரே ஒரு ஆள் தான். அவரே கேமரா தூக்க, வீடியோ கேமரா எப்படி வச்சுக்காரு, ஸ்டில் கேமரா எப்படி வச்சுக்காரு, மாப்பிள்ள ஸ்மைல் அவன். ஆனால் எங்கள் கேமராமேன் நல்ல கேமராமேன். ஏன்னா 8 ரூபா தான் காசு கொடுத்துருந்தேன், அதுக்கு மேலே காசு இல்லை. நான் சொல்லிட்டேன், இந்த பாரு இப்படி தட்டினா தொடையில் தட்டினா கிளிக் பண்ணு,
இல்லைன்னா வெறும் ஃப்ளாஷை விட்டு அடி. கல்யாண ஆல்பம் வந்தோடனே சந்தோஷமா பார்க்குறோம். நீங்க என்ன பண்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட், அதுல எதெல்லாம் பார்க்கணும், புருஷன் பார்க்கணுமோ அதெல்லாம் கேமராமேன் பார்க்கறான். எதுக்குடா இதை நடத்துறீங்க? வெக்கமா இல்லையா? சரி விடு. அடுத்தது கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஹனிமூன் போறாங்க. போங்க. ஹனிமூனுக்குலாம் யார் யார் சார் போனோம்? புருஷன் பொண்டாட்டி போகணும். மாமியார் மாமன் கூட மாமனார் கூட போகிறது கிடையாது. இவன் கேமராமேனை கூட்டின்னு போகிறான். அங்கே என்னடா பண்ணுவீங்க? அவன் எதுக்கு கூட்டு போறீங்க? சரி அதை விட்டு தொலை. அதுக்கப்புறம் அந்த புள்ள கர்ப்பமாகுது. அப்புறம் பிரெக்னன்சி ஷூட். அந்த நிற மாச வயிறை அவர் பிடிச்சி நிற்பாரான், இவர் கீழே இருந்து எடுப்பாரான். உங்களை விஷம் வச்சு கொன்னா என்னன்னு கேட்குறேன். என்னையா கொலகாரன் நான் மாறிட்டேன் பட்டிமன்றத்தில் பேச சொன்னதுக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு இது. ஒரு தாய்மையுடைய அடையாளம் சார். ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆகிட்டு போறான்னு வச்சுங்களேன், புருஷன் கூட சொல்ல மாட்டான். அவளுக்கு கர்ப்பம் ஆயிடுச்சு தெரிஞ்ச உடனே ரோட்ல போற பாட்டி சொல்லுவா, ஏய் இல்லடி விசேஷமா இல்ல, மோஞ்ச பார்த்தாலே தெரியுதா, இப்போ உன் சொல்லிட்டியா வீட்டுக்காரல? ஒன்றும் சொல்ல, அதுக்கு தான் போயின்னுக்கிறேன். இவ்வளோ மறைவான விஷயத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு உங்கள் 3 பேரையும் கேட்கின்றேன். நீங்கள் எடுத்த ஃபோட்டோ ஷூட்டை எல்லாம் வீட்டுக்கு வர விருந்தாளிகிட்ட காட்டி பாருங்கன்னு சொன்னால் அவருடைய மனசில் சந்தோஷம் வருமா? பதில் சொல்லணும். நீங்கள் முந்தா நாள் ஒரு பொண்ணு போட்டிருக்கா சார், டைவர்ஸ் ஷூட். அவள் டைவர்ஸ் வாங்கிட்டாலும் அதை ஃபோட்டோ போட்டிருக்கா இன்ஸ்டாகிராமில். இவ்வளவு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருமணம் நடத்துவதில்லை, நீங்கள் நடத்துவது கான்செப்ட் ஈவெண்ட். நீங்கள் நடத்துவது 2 மனங்களை சேர்ப்பதற்கான விஷயம் அல்ல. நீங்க ஊர் மெச்சிருக்கா பண்றீங்க. நாங்க சாப்பாடு போட்டோம் சார், சாப்பாடு கரெக்டா பந்தியில வைப்போம், கரெக்டா மிச்சம் மிஞ்சி போனா ஒரு 10 பேருக்கு இல்ல 50 பேருக்கு எக்ஸ்ட்ரா மீறும். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? பிள்ளைங்க நீங்க டிசைட் பண்றதுப்பா 150 வெரைட்டி போடு, எவனும் சாப்பிடுறது கிடையாது, எல்லாம் குப்பையில போடு. இந்த நாட்டிலே சாப்பாடுக்கு வழி இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறான்னு ஒரு நாள் பட்டி இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு கவிதை படித்தேன். சாமி கும்பிடுகின்ற பழக்கமே இல்லாத அப்பா, சாமி கும்பிடுகின்ற பழக்கமே இல்லாத அப்பா என்னை அன்போடு அழைப்பார் சாமி என்று. அந்த அப்பாவுக்கு தயவு செஞ்சு துரோகம் பண்ணார். நண்பர்களே, உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் ஒரு அம்மா ஒரு அப்பா, 10 மாதம் சுமந்த அப்பா, பெக்கும் போது வெளியே வந்து குட்டி போட்ட பூனை மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான். அந்த அப்பா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடப்பட்டு தூக்கி தோல்லே வச்சுட்டு இருந்தாரு. அந்த அப்பா ஏதாவது ஆயிடக்கூடாது சொல்லிட்டு கண்ணு முன்னாடி தூங்காம பார்த்தல அந்த அம்மா. எங்க தம்பிக்கு எதாவது ஆயிடக்கூடாது காலை பிடித்து அழுத அந்த அண்ணன். எங்க அண்ணன் பெரிய ஆள் சொல்லிட்டு கூடவே சுத்தின அந்த தங்கச்சி. இவ்வளவு பேர் பார்த்து நடத்துகின்ற திருமணம் தான் நிச்சயமாக வெற்றி பெறுகிறது. உங்களுடைய திருமணங்களில் ஆடம்பரங்கள் இருக்கிறது, ஒரு காலம் அர்த்தங்கள் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா.